ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரிஞ்சி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீளமாக அரிஞ்சு வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரிசி வச்சுருக்க புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்தா அது நல்லா பேன்லேயே ஒட்டிக்கும். அதனால் தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி மூணையும் சேர்த்து இப்போ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா மூணுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இது குக்கருக்கு மாற்றினுக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரிஞ்சி சாதம் குயிக்காக ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.